டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மூன்றாவது காரை கண்டுபிடித்திருக்கிறது காவல்துறை. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி. தற்பொழுது மூன்றாவது காரும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்றாவது கார் எங்கு நிறுத்தப்பட்டிருந்தது, வரும் என்ன? டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி செங்கோட்டைக்கு அருகில் குறிப்பிட்ட அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அருகில் ஏற்பட்ட அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்ட விசாரணைகளை என்ஐஏ தீவிரப்படுத்தியிருக்கு. குறிப்பிட்டு 3வது காரானது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த I-20 காரானது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அடுத்தது எக்கோஸ்போர்ட், அடுத்தது தற்போது பிரீசா, அந்த 3வது காரானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 4 கார்கள் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கு பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக சதி திட்டங்கள் திட்டமிடப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளானது கிடைத்திருக்கிறது. குறிப்பிட்டு அதற்கொண்டு அடுத்ததாக இந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த மருத்துவர்களுக்கு தொடர்புடைய ஒரு மிக முக்கியமான அந்த ஜெய்ஷ் இ முகமதுனுடைய பெண்கள் பிரிவை சார்ந்த அஃபிரா பிபி இவருடன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவர் தொடர்ச்சியாக தொடர்பில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இந்த அஃபிரா பிபி குறிப்பிட்டு ஆபரேஷன் சிந்தூர் காலகட்டங்களில் அந்த ஜெய்ஷி பல்வார் கேம்ப் அந்த பகுதியை இந்திய ராணுவம் தாக்குதல் முறியடிச்சிருந்தாங்க. அந்த நபர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கடந்த காலங்களில் 2019ஆம் ஆண்டு புல்வாமா காலகட்டங்களில் அந்த அந்த திட்டத்தை தீட்டியவர்கள், அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போல் அதற்கு முன்பாக இந்த கந்தகார் விமான கடத்தல் விபத்தில் தொடர்புடையவர்களும் இந்த ஒரு மிக முக்கியமான நபருக்கு உறவினராக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடன் தொடர்ச்சியாகத்தான் அஃபிரா பிபி தற்போது இந்த ஜெய்ஷ் இ முகமதுனுடைய பெண்கள் அந்த விங்கினுடைய ஒரு மிக முக்கியமான முகமாக பார்க்கப்படுகிறார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாகத்தான் இவர் இந்த இந்த குறிப்பிட்ட ஜெய்ஷ் இ முகமதுனுடைய பெண்கள் அந்த பிரிவுக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு நபர்களை ஆன்லைன் மூலமாக எடுத்து அவர்களுக்கான பயிற்சிகளை எல்லாம் வழங்கி அடுத்தடுத்த கட்ட தாக்குதல் சார்ந்த விஷயங்களுக்கு திட்டமிட்டிருக்காங்க. தற்போது அவருடைய அந்த புகைப்படங்கள் எல்லாமே வெளியே இருக்கிறது. குறிப்பிட்டு இந்த இந்தியாவில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் ஷாகின் அவர் கடந்த காலங்களில் எங்கெல்லாம் பயணித்தார், அவர்களுடைய திட்டங்கள் என்னவாக இருந்திருக்கு உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தொடர்ச்சியாக மத்திய மத்திய உள்துறை அமைச்சகம், அதே போல என்ஐஏ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளும் தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டு வராங்க. குறிப்பிட்டு தற்போது கார்கள் அடுத்தடுத்த கட்டமாக கைப்பற்றப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்னும் எவ்வளவு கார்கள் பயன்படுத்த திட்டமாக இருந்தது, அதில் என்ன மாதிரியான வெடிப்பொருட்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு திட்டங்களாக இருந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தொடர்ச்சியாக மத்திய விசாரணை அமைப்புகள் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்ச்சியாக தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.